श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युः तं नमामि गजाननं। चतुर्दश सरस्वती सा देवी कृपया युक्ता निष्पासिद्धिं करोतु मे। यद्वक्त्रमानससर प्रतिलब्धजन्म भाष्यारविन्द मकरन्दासं पिबन्ति प्रत्याशम् उन्मुख विनेत विनयभृङ्गाः तान् भाष्यवितक गुरून् प्रणतोऽस्मि मूर्धना। பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா என்ற அத்வைத தத்துவத்தை ஒரு பாதி ஸ்லோகத்திலேயே சொல்லி தந்த பகவத் பாதாள், அதே பகவத் பாதாள் நமக்காக சற்று இறங்கி வந்து வெவ்வேறு தெய்வங்களை பற்றியும் பல ஸ்தோத்திரங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த ஸ்தோத்திரங்கள்ல ரொம்ப முக்கியமானதும் அதிகமா நம்மால் தெரிந்து கொள்ளப்படாதமா இருக்குது ஸ்ரீராம புஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரம். ஸ்ரீ சங்கரவாணிங்கிற ஹைபிரிட் சேனல நம்ம ஆரம்பிக்கச்ச முதல்ல வேதாந்த கிரந்தங்களே பகவத்பாதா பிரகரண கிரந்தங்களை தான் அதிகமா பிரச்சாரம் பண்றதாக ஒரு யோஜனை இருந்தது. ஆனால் மனிதனுக்கு முதல்ல பக்தியும் தேவை, அது இருந்தாதான் அடுத்தபடிக்கு போக முடியும் என்றால் சித்தாந்த கிரந்தத்துக்கு முன்னாடி பக்தி விஷயங்களை பேசலாம்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு முதல்ல கணேச பஞ்சரத்னமும் உபதேச பஞ்சகமும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இங்கே இடத்துல உபன்யாசம் ஆச்சு பிரம்மஸ்ரீ ஸ்ரீராம் கணபாட்டிகளால. நான் ரொம்ப நாளா என் ஆசை இந்த மண்ணின் மைந்தர்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்ரீ அபினவ சுகாச்சாரியால ஸ்ரீ சுந்தரகுமார் அவர்கள் நம்ம சங்கர் மட்டத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இப்ப வர்றது, அவரை அழைச்சு வந்து பகவத்பாதா சன்னிதிலே அவர் மூலமா நமக்கு ஒரு உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணோன்றது எங்களுக்கெல்லாம் அபிலாஷையா இருந்தது. பக்த கோட்டிகளுடைய பிரார்த்தனை பலத்தினாலையும் பகவத்பாதாவோட சந்நிதி விசேஷத்தினாலையும் நம்ம மேனேஜிங் கமிட்டியில இருக்கிற வெவ்வேறு மெம்பர்ஸ் அத்தனை பேரோட ஒத்துழைப்பினாலையும் ஸ்ரீ சிவா அவரும் எனக்கு நிறைய ஒத்துழைப்பினாலையும் நம்ம கணேஷ் வாத்தியார் எனக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்னாலையும் இது இன்னைக்கு சாத்தியமாச்சு. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் அவர்கள் இங்க இன்னைக்கு வந்து உபன்யாசம் பண்றது ஒத்துறதுக்கு நான் ரொம்ப கிருத்தகிருத்தியனா இருக்கேன். இதே நேரத்தில் என்னுடைய அழைப்பு கங்கி தன்னுடைய பலவேலி ஜோடிகளையும் பொருட்படுத்தாமல் நாளைக்கு அவரோட ரிசல்ட்ஸ் எல்லாம் குவார்டர்லி ரிசல்ட்ஸா கொடுக்க வேண்டி இருக்கிற நிலைமையிலையும் நமக்கு வந்து நம்மளுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்க ஸ்ரீ பாலசுப்ரமணியம் மேனேஜிங் டைரக்டர் பிர்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவரையும் நான் இங்க சுவாகதம் சொல்லி வரவேற்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்காம ஸ்ரீ பாலசுப்ரமணியம் அவருக்கு மாலை போட்டு பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு பொண்ணை கிளம்பி அவர் சரி நானே கத்தால் தானே அதான் தியானம் முடிஞ்ச கூட மாறு போடலாமான்னு கேட்டேன்.
பஞ்சாட்சரம் மழை क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे सिद्धि विनायक मूर्ति की जय। जानकी कांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। श्री सद्गुरु स्वामिनः जय। आंजनेय स्वामिनः जय। सदा बालरूपा विघ्नाद्रिहन्त्री महादन्त्रिवक्त्रापि पञ्चास्यमान्या। विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामाने सीहिमा शून्यकवित्ववर्षजननी। याः कापि कादम्बिनी महारारातिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी। कामाय मे कल्पतां शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे। सर्वदा सर्वदास्माकं सन्निधिं सन्निधिं क्रियात्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। यदीयाङ्घ्रिचिन्ता सुपूता च वाणी यदीयं स्वरूपं सदा ध्यानयोग्यं तमेवेन्दुचूडाख्यदिव्यावतारं। मनोवाक्शरीरैः गुरुश्रेष्ठमीरे सदात्मध्याननिरतं। विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं। चन्द्रशेखरभारतीं दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना असमाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकेः मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तः तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। वैदेहीसहितं सुरद्रुमतले
हैमे महामण्डपे मध्ये पुष्पकम् आसने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिदेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः विशुद्धं परं सच्चिदानन्दरूपम् विशुद्धं परं सच्चिदानन्दरूपं गुणाधारमाधारहीनं वरेण्यं महान्तं विभान्तं गुहान्तं गुणान्तं सुखान्तं स्वयं धाम रामं प्रपद्ये पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् अतिसुन्दरमन्दहासं वाहकालयेशमनिशं हृदि भावयामि योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीनि प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं श्रुतिस्मृतिपुराणोक्तधर्मघोषणनिस्तुलं भक्तवात्सल्यजलधिं पूर्णानुग्रहकारिणम् उपन्यासमहारत्नम् अज्ञातकटुभाषणम् अनन्तरामयोगीन्द्रं मद्गुरुं श्रेयसे भजे मुहुकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं विराजन्तं त्रिनयने वड्डीसेनापतिं प्रभुं वाञ्छितार्थप्रदं वन्दे षण्मुखं कुलदैवतं बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை ஈத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆகாரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான் ஊஹோ நிலைச்சுவர் வைத்து கண்டு நாட்டி உரோமம் மேய்ந்து 9 வாசல் தானுடைய குரம்பை பிரியும் போது உந்தல் சரணமே சரணம் என்றிருந்தேன் தேனுடை கமலத்திருவினுக்கரசே திரை குள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நானுடைய தபத்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துளிந்தாய் ஸ்ரீஹரயே நமஹ सीतालक्ष्मण भद्रशत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः गुरुपवनपुरेशाय नमः वाग्देव्ये नमः सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्ये नमः हनुमते नमः श्रीहरये नमः स्वस्त्यस्तु समस्तसन्मङ्गलानि सन्तु समस्तैश्वर्यप्राप्तिरस्तु श्लोकैकदेशश्रवणपठनमात्रेण वक्तुश्च श्रोहोतॄणां धर्मादिनिखिलपुरुषार्थ सिद्धिप्रदे समस्तकलिकल्मषापनोतन पटुतरे श्रीरामभुजङ्गप्रयातस्तोत्रे अद्य वर्तमानकथाप्रसङ्गः श्रीहरये नमः நம்ம சனாதன தர்மத்தை அசக்தி முடியாத ஒரு அஸ்திவாரத்தை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக 2500 வருஷங்களுக்கு முன்னாடி கைலாசத்திலிருந்து பரமேஸ்வரனே இறங்கி வந்து செஞ்ச அவதாரம் பகவத்பாதாருடைய அவதாரம்.
பகவத்பாதாள் நமக்கு பண்ணின பல அனுகிரகங்கள்ல 2 அனுகிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா சில அனுகிரகங்கள் நேரடியாக அவளை தரிசனம் பண்ணி அவள்கிட்ட உபதேசம் பெறக்கூடிய பாக்கியம் கொண்டவர்களுக்கு அவ காலத்துல வாழ்ந்தவாளுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா எத்தனையோ தலைமுறைகளுக்கு அப்புறம், நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கும்படியா செஞ்ச அனுகிரகங்கள் 2. ஒன்னும் பல பீட்டங்களை ஸ்தாபனம் பண்ணி சிஷ்ய பரம்பரைகளெல்லாம் இன்னி மட்டும் நமக்கு ஆச்சாரிய அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒரு குரு பரம்பரையை அனுகிரகம் பண்ணி கொடுத்தது ஒன்றும். 2வது அவ பண்ண கிரந்தங்கள். கிரந்தங்கள் சாதாரணமா எழுத்துக்கு அக்ஷரம்னு சொல்றோமோ, அக்ஷரங்கிறதுக்கு நேர் அர்த்தம் என்னன்னா எது அழியாமல் இருக்குமோ அதுக்குதான் அக்ஷரம்னு பேர். அதனாலதான் பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகம்னு ஒரு பேர். எழுதி வச்சுட்டா இட் பிகம்ஸ் பர்மனன்ட் ரெக்கார்ட். அரசு முன்னாடி சரியா இருந்தது, இப்ப கொஞ்சம் காதுல அரைகிற மாதிரி இருக்கு. அண்ணா கொஞ்சம் 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 குறைச்சுங்க, எனக்கு உடனே ஃபீட்பேக் கிடைக்கிறதே. அது எழுத்து எழுதி வச்சுட்டா இட் பிகம்ஸ் பர்மனன்ட் ரெக்கார்ட். அதனால பகவத்பாதா நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்த கிரந்தங்கள், அவ ஸ்தாபனம் பண்ண பீட்டங்கள், இதெல்லாம் இன்னி மட்டும் அவ அனுகிரகத்தை நமக்கு வித்தரணம் பண்ணக்கூடிய உபாயமா அமைஞ்சிருக்கு. ஆச்சாரியால் பண்ண கிரந்தங்களை பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு விஷுவலைஸ் இட் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ பிரமிட், அந்த பிரமிட்ல பேஸ்ல ஸ்தோத்திர கிரந்தங்கள், நடுவில் பிரகரண கிரந்தங்கள், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உச்சாணியில பாஷ்ய கிரந்தங்கள். பாஷ்ய கிரந்தங்கள் பிரஸ்தான திரயத்துக்கு பண்ணிருக்க ஆச்சாரியா. ரொம்ப சங்கரமா சொல்லிவிடுறேன், சப்ஜெக்ட் ரொம்ப விசாலமான விஷயம், ஆரம்பிச்சா போயிட்டே இருக்கும். பிரஸ்தான திரயம்னு 3 விஷயங்கள். இந்த பிரஸ்தான திரயத்துடைய அத்தாரிட்டிய 4 சம்பிரதாயத்தை சேர்ந்த பெரியவாளும் ஒத்துருக்கா. ஆனா அதுக்கு ரொம்ப பெருமை. இன்டர்பிரட் பண்ணக்கூடிய விஷயத்துல வேணா அபிப்பிராய பேதம் இருக்கலாமே தவிர, இது பிரமாணம் ஸ்கிரிப்சர் அத்தாரிட்டிங்கிற விஷயத்துல 4 சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியாளுக்கும் அபிப்பிராய பேதமே இல்லை, யுனானிமஸா ஒத்துன்னு இருக்கா. 4 சம்பிரதாயம்னு சொன்னேன். ரொம்ப பேருக்கு 3 சம்பிரதாயம் தான் தெரியும். அதாவது 3 சம்பிரதாயம் இருக்குன்னு தெரியும். சம்பிரதாயத்துல உள்ள இருக்கக்கூடிய நுட்பங்கள் தெரியுமா தெரியாதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், இந்த 3 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்டரி நம்ம தேசத்துல இது ரொம்ப முக்கியமா சொல்லுவோம். பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன ஆதாரம், நம்ம சொல்ல போற விஷயத்துக்கு என்ன ஆதாரம்னா, அப்பே தீக்ஷர் ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம் பண்ணால், சதுர்மத சமன்வயா அப்படின்னு பண்ண. 4 மதத்தையும் சமன்வயம் பண்ணி ஒரு புஸ்தகம் எழுதினேன். ஹைதராபாத்ல ஒரு சமிதி அப்பே தீக்ஷருடைய கிரந்தங்களுக்கு எல்லாம் பிரகாசப்படுத்துவதற்காக அந்த புஸ்தகத்தை எனக்கு ஒரு காப்பி ரொம்ப வருஷம் முன்னாடி அனுப்பிச்சிருந்தா. அதுக்கு போலங்க ராமசாஸ்திரிகள்ங்கிற பெரிய மகாவித்வான் ஒரு முன்னுரை எழுதியிருக்கார். சமஸ்கிருத்திலேயே பூமிகா எழுதியிருக்கார். போலங்க ராமசாஸ்திரிவாள் பண்ண அஷ்டோத்திரம் தான், மகா பெரியவா மேல பண்ண அஷ்டோத்திரம் தான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல பெரியவா பிருந்தாவனத்துல நித்தியம் அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு. பெரியவா பிருந்தாவனத்துல அந்த பூமிக்கையை படிச்சாலே போதும், கிரந்தத்தையே படிக்க வேண்டாம், அவ்வளவு அழகா சம்மரைஸ் பண்ணி சொல்லிருக்கார். பகவத்பாதா குரோமாலஜிக்கலா முதல்ல தோன்றினாள். உபனிஷத்துகளுடைய சாரத்துல ஜீவன் வேறு இல்லை, பிரம்மம் வேறு இல்லை, உள்ள இருக்கக்கூடிய தத்துவம் ஒண்ணும், வெளியில இருக்கக்கூடிய ரூபத்தை பத்தி பேச்சு இல்லை, உள்ள இருக்கக்கூடிய எசன்ஸ் ஒண்ணும் அப்படின்னு பல இடங்கள்ல இருக்கக்கூடிய வேத பிரமாணம், உபனிஷத் பிரமாணத்தெல்லாம் வச்சிருந்து அத்வைதத்தை சித்தாந்தப்படுத்தினாள் பகவத்பாதா. ஒரே ஒரு பிரமாணம் சொல்றேன், எல்லாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூரியனை பார்க்கிறோம், சூரியன்ட்ட உள்ள எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ, இந்த ஜீவன்கிட்ட எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ, 2 இடத்துலையும் இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஒண்ணும் அப்படின்னு தைத்திரிய ஸ்ருதி சொல்றது. சயச்சாயம் புருஷே யஸ்யாசாவாதித்யே சயேகா. இதோடு நிறுத்திப்போம். ஏன்னா ஏன் இந்த சப்தமி விபக்தி யூஸ் பண்ணிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். சூரியனும் நாமும் ஒண்ணுன்னு சொல்ல, சூரியன்ட்ட இருக்கக்கூடிய வஸ்துவும்
நம்மகிட்ட இருக்கக்கூடிய வஸ்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து ஒண்ணும் அப்படின்னு தான் சொல்றது. இது ரொம்ப வசந்த நிலையில பகவத்பாதர் சொல்லிவிட்டார். இதை புரிஞ்சுக்கிறது எல்லாராலையும் முடியுமா தெரியல. அதனால பகவத்பாதாருடைய காலத்துக்கு அப்புறமா ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரியவர் தோன்றினார். ஸ்ரீகண்டாச்சாரியர்னு பேரு. அவர் சிவாத்வைதம்னு ஒரு தர்சனம்னா ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், ஸ்கூல் ஆஃப் பிலாசபி, ஒரு தர்சனத்தை ப்ரப்போன் பண்ண, பரமேஸ்வரன் ஆராதிக்கிறத முக்கியமா வச்சு சிவாத்வைதம் சொன்னார். அந்த சிவாத்வைதத்துக்கு அப்புறம் ஸ்ரீகண்டாச்சாரியருடைய காலத்துக்கு அப்புறமா சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றினவர் ராமானுஜாச்சாரியர். இப்பதான் சில வருஷங்கள் முன்னாடி ராமானுஜருடைய 1000 வருஷங்களை ரொம்ப விசேஷமா வைஷ்ணவ சம்பிரதாயம் முழுக்க கொண்டாடிச்சு. இது என்ன ஒரு வேடிக்கைனா, அந்த அந்த சம்பத்சரத்துல ரொம்ப வேண்டிய பக்தர்கள் சில பேர் வந்து ராமானுஜத்தை பத்தி நீங்க சொல்லணும், ஒரு நாள் என்ன உபன்யாசம் பண்ண சொன்னா, சுத்த அத்வீதியா இருக்கக்கூடிய என்ன நிறைய வித்வான்கள் இருக்கா விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல, இல்ல நீங்க ராமானுஜர் சரித்திரம் சொல்லி கேட்கணும்னு ஒரு நாளைக்கு சென்னையில பண்ணேன். அந்த சம்பத்சரத்துல அந்த ஒரு வருஷத்துல ராமானுஜாச்சாரியார் என்ன பண்ண, இது சிவாத்வைதமும் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த உடம்புன்னு ஒண்ணு இருக்குப்பா, உடலுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரிதான் சரீரத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய சரீரிக்கும் என்ன உறவோ அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவு. பகவான் தான் சரீரியா இருக்காரு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அப்படின்னு சரீரி பாவத்தை சொல்லி கொடுத்தார். பிரபத்தி சரணாகிரி சொல்லி கொடுத்தார். இந்த பிரபத்திங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே சொல்லிவிட்டா முடிஞ்சு போயிட்டா. செயல்ல வருதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா பரநியாசம்னு ஒண்ணு பண்ணுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. தன்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை முழுக்க பகவான்கிட்ட ஒப்படைக்கிறது. அப்படி ஒப்படைச்சுட்டு பரநியாசம் பண்ணிவிட்டு நாளைக்கு சாப்பாடு நமக்கு எப்படி கிடைக்கும் ஒருத்தன் கவலைப்பட்டான்னா அவன் பரம துரோகின்னு கொடுத்து சாஸ்திரம். ஏன்னா நீதான் பகவான்கிட்ட ஒப்படைச்சுட்டிய, நாளைக்கு சாப்பாடை பத்தி நாளைக்கு யோகக்ஷேமத்தை பத்தி கவலைப்படலாமோ? அதனால செயல்ல வருதுங்கிறது ரொம்ப சிரமம். அது புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணா, ராமானுஜருடைய காலத்துக்கும் பிற்காலத்துல வந்த மத்வாச்சாரியார் அவர் சொன்னார், நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய உறவு இதெல்லாம் விட்டுக்கோ, ரெண்டாவே இருக்கட்டுமே, ஜீவன் தான், பரமாத்மா தான். ஆனா பக்தி பண்ணிட்டு நாராயணனை சுவாமியா பார்த்து உன்னை அனுகிரகம் பண்ணிடுவார். இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியாலும் முன்னாடி சொன்னவாரை விட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம். விரோதம் இல்லை. there is no mutual acrimony, no mutual animus between the different systems. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த விதமான விரோதமும் இல்லை. அதை படிப்படியா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டு வந்தா. அதனால இது 4ஐயும் சேர்த்து சமன்வயம் பண்ணிருக்கார். அப்படி சொல்வார். இந்த 4 சம்பிரதாயத்தை சேர்ந்தவாடும் பிரஸ்தானத்திரயத்தை அதாரிட்டியா ஒத்துருக்க. பிரஸ்தானத்திரயம்னு சொல்ற போது வேதம் தான் நமக்கு முதல் பிரமாணம். அந்த வேதத்துடைய சாரமா இருக்கக்கூடிய 10 உபனிஷத்துகள், தசோபனிஷத்னு சொல்றது. ஈஷாவாஸ்யம், கேனோபனிஷத், கடோபனிஷத், முண்டகம், மாண்டூக்கியம், தைத்திரியம், ஐத்திரேயம், சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம், பிரஷ்னோபனிஷத். இந்த 10 ஈஷகேன கடப்பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரி, ஐதரேகஞ்ச சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம், தசான ஸ்லோகம். இந்த 10 உபனிஷத்தும் சேர்ந்து தசோபனிஷத்னு ஒண்ணும். பிரஸ்தானத்திரயம்னா 3 இருக்குன்னு போனோம். வேதத்துக்கு ஸ்ருதின்னு ஒரு பேரு. காதால கேட்டு வந்ததுனால அந்த ஸ்ருதிக்கு பின்தொடர்ந்து வரக்கூடியது ஸ்மிருதி. பகவத் ஸ்மிருதியா இருக்கக்கூடிய பகவத்கீதை. அப்புறம் இந்த பகவத்கீதையை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த வியாசரே, வேதத்தை 4ஆ விபாகம் பண்ணி கொடுத்த வியாசரே, இத்தனை விஷயத்துடைய சாரத்தையும் 500 சொச்ச சூத்திரங்களாக பிரம்மசூத்திரமா நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். அந்த பிரம்மசூத்திரம் 3வது. தசோபனிஷத், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். இந்த 3 சேர்ந்து பிரஸ்தானத்திரயம். இந்த பிரஸ்தானத்திரயத்துக்கு ஆச்சாரிய பாஷ்யம் இருக்க. இதுல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே மகானிடத்திலிருந்து பிரஸ்தானத்திரயத்துக்கு முழுக்க பாஷ்யம் பண்ணது பகவத்பாதார் ஒருத்தர் மாத்திரம்தான். சூத்திர பாஷ்யம் பண்ணிருக்கார். அதே மாதிரி கீதா பாஷ்யம் பண்ணிருக்கார் ராமானுஜாச்சாரியார். உபனிஷத் பாஷ்யம் பின்னாடி வந்த பெரியவாச்சாரியர் பண்ணிருக்கார்.
மூணுக்கும் சேர்ந்து ஒரே பேனாலேருந்து வந்திருக்கக்கூடிய பேனான்னு சொல்லப்படாது. ஏன்னா எழுதுறேன் அவ சுத்தி பாஷ்யங்கிற வார்த்தை எப்படின்னாக்க பாஷணம் என்ற போது யாரோ நோட் பண்ணிட்டு இருக்கா அப்படிதான் நமக்கு வந்திருக்கு. அதனாலதான் பாஷ்யம்னு பேரு. ஒரே முகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வியாக்கியானம் மூணுக்கும் பகவத்பாதா மாத்திரம்தான் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்க. ஆனா அது என்ன ஒரு வேடிக்கைனாக்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள்னா தன் ஆச்சாரியால ரொம்ப கொண்டாடி பாஷ்யக்காரர்னு கொண்டாடுறா. நாம பகவத்பாதா அவதான் ரொம்ப சிறந்த பாஷ்யக்காரன்றதை நாம தெரிஞ்சுக்கணும். பகவத்பாதா பாஷ்யத்தை பார்த்தவாள்தான் ஆச்சரியப்படுறாள். இப்படியும் ஒரு பாஷ்யம் இருக்க முடியுமான்னு சில விஷயங்கள்லாம் ஆச்சாரியால் சொல்லதே நமக்கு புரியாது. அந்த மாதிரி அனுகிரகம் இருக்க. இந்த பிரஸ்தான திரயத்தை தவிர ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து ஒன்றும், பூர்வ நரசிம்மதாபனின்னு ஒன்றும், உத்தர நரசிம்மதாபனின்னு ஒன்றும், இந்த 3 உபனிஷத்துக்கும் பாஷ்யம் இருக்க. இதை தவிர சனசுஜாதிக பாஷ்யம், விஷ்ணு சகஸ்நாம பாஷ்யம், இதெல்லாம் நமக்கு அனுகிரகம். இதெல்லாம் பாஷ்ய கிரந்தங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணி அமைஞ்சது பாஷ்ய கிரந்தங்கள். ஸ்வயமா ரச்சனை பண்ண கிரந்தங்கள் அதே அத்வைத சாஸ்திரத்துடைய கருத்தை ஜனங்களுக்கு புரியும்படியா செய்யறதுக்காக உபாயம் என்ன, லட்சியம் என்ன, வாட் இஸ் தி பாத் அண்ட் வாட் இஸ் தி கோல், இத முக்கியமா எடுத்து விவரணம் பண்ணக்கூடிய கிரந்தங்களா இருக்கிறது பிரகரண கிரந்தங்கள். விவேக சூடாமணி ரொம்ப பிரசித்தம். அந்த விவேக சூடாமணி, ஆத்மபோதம், உபதேச சாகஸ்தி, சதஸ்லோகி, தசஸ்லோகி, ஏகஸ்லோகி, ஏராளமான பிரகரண கிரந்தங்கள். அந்த பிரகரண கிரந்தங்களுக்கும் கொஞ்சம் வித்வத்து வேணும் விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு. பாஷ்யத்துக்கு நல்லாவே வித்வத்து இருக்கணும். வித்வத் இல்லாதவாள்தான் கரையேறணுமேங்கிறதுக்காக நமக்கு ரொம்ப சுலபமா பாமரர்கள் முதற்கொண்டு க்ஷேமத்தை அடையிறதுக்காக இந்த ஸ்தோத்திர கிரந்தங்களை பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு கணேச பஞ்சரத்னம், ஆஞ்சநேயர் பர்யந்தம், ஹனுமத் பஞ்சரத்னம் பர்யந்தம் ஏராளமான ஸ்தோத்திரங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்க பகவத்பாத. அந்த ஸ்தோத்திரங்கள்ல மொத்தமா பகவத்பாதாருடைய என்டையர் ஒர்க்ஸை 10 வால்யூம்ஸ்ல பப்ளிஷ் பண்ண. முதல்ல அத ஸ்ரீரங்கத்துல இருந்த வாணி விலாஸ் பிரஸ்ல கிட்டத்தட்ட 110 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சமயத்துல சிங்கேரியில் ஆச்சாரியாரா இருந்த 33வது பீடத்தில் ஆச்சாரியாரா இருந்த நரசிம்ம பாரதி சுவாமிகளுடைய ஆக்கிய பிரகாரம் ரொம்ப அற்புதமா ரொம்ப சிதிலமா இருந்தது. அதை ஃபோர்வேர்டு எழுதியிருக்க. அந்த ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கு பாலசுப்ரமணியர் ஒரு ஃபோர்வேர்டு எழுதியிருக்க. அதுல பல இடங்கள்ல ஸ்லோகங்கள் சரியா கிடைக்காத போது தன்னுடைய மெமரியிலேருந்தே ஆச்சாரியா டிக்டேட் பண்ணார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த எடிஷனுடைய ஒரு கமெமரேஷனாக 100 வருஷம் பூர்த்தி ஆகிற பொழுது மறுபடியும் அதை ரீபிரிண்ட் பண்ண ஆச்சாரியோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ். அந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ்ல ஒரு வால்யூம் ஸ்தோத்திராணின்னு பேரு. இந்த கொண்டு வச்சிருக்கக்கூடிய வால்யூம் ஒரே ஒரு வால்யூம். இதுல மொத்தம் 64 ஸ்தோத்திரங்கள், 25 லகு பிரகரணங்கள். லகு பிரகரணம்னு பிரகரண கிரந்தங்கள் வேற்று அப்படிலாம் எடுத்துட்டீங்கன்னா பெருசா இருக்கு. சின்னதா இருக்கக்கூடிய பிரகரணங்கள்லாம் இந்த சேர்த்து மொத்தம் 89 கிரந்தங்கள் ஒரே வால்யூம்ல நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கா. அது பெரிய உபகாரம். ஒரு லைஃப் டைம் போறாரு இதெல்லாம் சேவிச்சு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஸ்தோத்திரங்கள் பல தேவதைகள் பண்ணிருக்கார் ஆச்சாரியார். அந்த ஸ்தோத்திரங்கள்லயே புஜங்க விருத்தத்துல 8 ஸ்தோத்திரங்கள், மொத்தம் 64 ஸ்தோத்திரங்கள்ல புஜங்க விருத்தத்துல 8 ஸ்தோத்திரங்கள். புஜக, புஜங்க, புஜங்கமா, இந்த 3ம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி சில வார்த்தைகள் விகக, விகங்க, விகங்கமான்னு சொன்னா பட்சின்னு அர்த்தம். துரக, துரங்க, துரங்கமா குதிரைன்னு அர்த்தம். பிளவக, பிளவங்க, பிளவங்கமான்னு சொன்னா வானரம்னு அர்த்தம். புஜக, புஜங்க, புஜங்கமான பாம்புன்னு அர்த்தம். புஜேன கச்சதி இது புஜங்கா, கையால நகர்ந்து போகக்கூடியது. இதுக்கு கையும் கிடையாது காலும் கிடையாது. பாம்புக்கு கை எது கால் எது? ஆனா உடம்பு அப்படி நெறிஞ்சு போற போது கையால போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதோனோ, அதனாலதான் அதுக்கு புஜங்கம்னு பேரு. அந்த மாதிரி பாம்பு நெடிஞ்சு போனா இப்படி வளைஞ்சு போகுமோ அந்த மாதிரி அந்த விருத்தம் அமைஞ்சிருக்கிறதுனால those who are interested in the technical aspects of it, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த புஜங்க விருத்தம் மொத்தம் ஒரு ஸ்லோகத்துக்கு 48 அக்ஷரம், ஒரு பாதத்துல 12 அக்ஷரங்கள். அது எப்படி இருக்குனாக்க முதல் அக்ஷரமானது